எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக நல்லா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விலாகில் அம்மா வீட்டுக்கு வந்த 2 டேஸ் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன், எங்கே போனேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அருமையான சித்தரை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சித்தரை வந்து தெரியும், நான் போயிருக்கேன், நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு முன்னாடி கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான். கணக்கம்பட்டி அவரை வந்து மூட்டசாமி பழனிசாமி சித்தர் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்ம வினையை தீர்க்கும் கணக்கம்பட்டி யாரை வழிபட்டோம் அப்படின்னா கர்ம வினை நீங்கும் சத்குரு பாம்பாட்டி சித்தரோட அவதாரம் இந்த கணக்கம்பட்டியார். இந்த சித்தர் ஜீவசம்மதி அடைந்த வீடியோ தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இவருடைய வரலாறு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இருந்து வாழ்ந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. இவரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான், விவசாய குடும்பம். இவர் திருமணம் பண்ணிக்காமல் வாழ்ந்துட்டு வந்தார். இவர் சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வந்தார். லாஸ்ட்டாக பால்கார வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தப்போ இவருக்கு பால்காருக்கு நடந்த ஏதோ ஒரு சண்டையில் அடித்து பழனி இடுமன் மலைக்கு வந்து பின்னால் போய் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மார்ச்சரியில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சரியில் போய் பார்க்கும்போது அந்த உடல் இல்லை. எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடுமன் மலை, பழனிக்கு பக்கத்தில் வந்து இடுமன் மலை அப்படிங்கிற மேலே வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒரு சிலர் பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் வந்து போயிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் வந்து பின்னாடி நடக்கிற முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து மக்கள் வந்து யாரும் நம்பலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு அந்த வழியில் வரும்போது காரில் வந்துட்டு ஒரு பொண்ணு பேச முடியாது போல் அவங்களுக்கு. அப்போ வந்துட்டு இவர் ஒரு இது சொல்லியிருக்காரு. அந்த இது அப்படியே நடந்திருக்கு. அதை வச்சு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவரை வந்து நம்பியிருக்காங்க. அப்புறம் இவரை பற்றி நிறைய விதமாக நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சித்தர் ஒரு தடவை ஒரு அன்பருக்கு 2 ரூபாய் கொடுத்து இந்த இடத்துல பிள்ளையார் கோயில் கட்டு அப்படின்னு சொன்னாராம்மா. அந்த அன்பரோ 2 ரூபாயில் எப்படியா கோயில் கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ ஒருத்தர் காரில் வருவார், அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு காரும் வந்தது. காரில் வந்தவர் வழி கேட்டார். வழியும் இவரும் சொன்னார். அந்த காரில் வந்தவர்கிட்ட சொல்ல அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு இவர் போயிட்டாரு. தேவையான அமௌண்ட்டு கொடுத்து கோயிலும் கட்டிட்டாரு. மூட்டை சுவாமிகள் ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு 2021, 22, 23 இந்த இதிலே வந்துட்டு 24 மணி நேரமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு எல்லாமே நீட்டாக ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ மக்கள் போகிறாங்க, எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இடம் போய் பார்த்தாவே அவ்வளோ அமைதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை பசேர்னு இருக்கும். அதை சுற்றிலும் ஜீவசமாதிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ போனது வந்துட்டு ரீசண்டாக இப்போது இந்த வாரம் போனது. இப்போ வந்து இடம்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. பேக் சைடில் அன்னதானமாக எல்லா இடமே நீட்டாக இருக்குது. போய் அமைதியாக உட்காந்துட்டு வரலாம். நம்ம நினச்சது எல்லாமே வேணும் அப்படின்னாவே நினச்சது எல்லாம் நடக்கும். வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஜாதகத்தை தூக்கிட்டு போய் அங்கே போய் பார்க்காம ஜாதகமே வேண்டாம், இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு முழுக்க இங்கே இருந்து பிரார்த்தனை பண்ணி அமைதியாக இருந்து சுவாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளுக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. என் மாற்றம் இருக்கா இல்லையான்றது கமெண்டில் எனக்கு பின் பண்ணுங்கள். நாங்கள் வெள்ளனே போயிட்டனால பக்கத்தில் தான் பழனி. ஸோ நம்ம அப்பன் முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு மேலே மலைக்கு ஏறாமல் கீழே இருக்க முருகனை மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா அம்மா கம்மன்னு வந்துட்டு சமையல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. வாழைப்பூ கோலா உருண்டை, பிரியாணி, காளான் பிரியாணி, தயிர் வெங்காயம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு அப்பா வந்துட்டு சர்பத் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு குடிச்சிட்டு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவோட
அம்மாவோட திவசம் அதுக்கு தான் மேக்ஸிமம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தது. மா இலை பறிக்கிறதுக்காக வந்துட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மாச்சி வீடு அப்படின்னாவே அவ்வளோ சொர்க்கம் மாதிரி எங்களுக்கு. அம்மாச்சி இல்லாத ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. போனாவே வந்துட்டு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்க. திண்டுக்கல் கனக் விலாஸ் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். பத்தி, சாம்பிராணி, சீயக்காய் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக என்னென்னா கப்பு சாம்பிராணி இப்போ வந்துட்டு ரீசெண்டாக போயிட்டுருக்கு எல்லா பக்கமும். ஸோ அதுவும் வந்துட்டு இன்றைக்கி இப்போ வந்து அந்த வீக்கில் இருந்தால் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. திருப்தியாக தவசமும் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு தூங்குற பஸ்ஸில் போகணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதவே புக் பண்ணி கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த vlogல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ vlogோட எண்டுக்கு வந்துட்டோம். டாடா, பை.